முடக்குவாதம் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. முடக்குவாதம் அப்படின்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இம்யூன் பவர் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை வரும். எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்னா இந்த கையில இருக்கிற 10 விரல்லையும் கால்ல இருக்கிற 10 விரல்லையும் தான் ஸ்டார்ட் ஆகும். அங்க இருக்கிற இந்த சின்ன சின்ன எலும்புல எல்லாம் வந்துமே ரொம்ப பெயினா இருக்கும், ரொம்ப ரெட் கலர்ல மாறிடும், ரொம்ப ஸ்வெல்லிங்கா இருக்கும். இந்த பெயின் வந்து சுகர் அன்கண்ட்ரோலபிளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெயின் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாகும். கிளைமேட் சேஞ்ச் ஆகிற நேரத்துலயுமே வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். மழை காலத்திலயும் பனி காலத்திலயும் ரொம்ப பெயின் அதிகமா இருக்கும். நைட்டு பெட்ல படுத்துட்டு காலைல எந்திரிக்கும் போது டக்குன்னு சடனா எந்திரிக்க முடியாது. கொஞ்ச நேரம் ஏஞ்சி உட்காரணும், அதுக்கப்புறம் ஏஞ்சி நிக்கணும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் பெயின் வந்து கொஞ்சம் சட்டில் ஆகும். இது ஆரம்ப ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும்போது ஒரு ஜாயிண்ட்டுமே இது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். லைக் வந்து எல்போ ஜாயிண்ட், ஷோல்டர் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இதையுமே நம்ம சஞ்சீவனி லைஃப் ஸ்டைல் கிளினிக்ல வர பேஷண்ட்டுக்கு பெயினை ரெடியூஸ் பண்றதுக்கு அக்குபஞ்சர் சிகிச்சை கொடுக்குறோம், மூலிகை எண்ணெய் சிகிச்சையும் கொடுக்குறோம். ஒரு சில பேஷண்ட்டுக்கு மூலிகை மருத்துவமும் ஹோமியோபதி மருத்துவமும் தர மாதிரி இருக்கும். அதையுமே நம்ம